இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சாட்சியாய் கர்த்தருக்கு முன்பாக விசுவாச ஹல்லேலூயா சொல்லுகிறேன். கர்த்தர் அப்படியே செய்வாராக. நாளிலும் தொடர்ந்து நம்ம கடந்த வாரத்திலும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டோம். இப்பொழுதும் மீண்டும் யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை யாராவது படிக்க. கடந்த வாரத்திலே நாம் பார்த்தது வசனத்தை சத்தியத்தை நாம் தொடர்ந்து நாம் முன்னேறி செல்லபடியாய் கர்த்தர் கிருபை செய்வாராக. கடந்த வாரத்திலே தேவனுக்கு பிரியமானதை செய்ய நாம் நாட வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு என்ன தேவை என்பதை நாம் பார்த்தோம். தேவனுக்கு பிரியமானதை செய்ய நாம் நாட வேண்டும் என்றும், நான் தேவனுக்கு பிரியமானதை செய்ய நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்ததான சத்தியத்தை போன வாரத்துல ஒரே ஒரு காரியத்தை மாத்திரமே நம்ம பார்க்க முடிந்தது. அதற்கு விசுவாசம் முதலாவது நம்மளுக்கு வேண்டியதாய் இருக்கிறது என்று இந்த விசுவாசத்தை குறித்து நம்ம கடந்த வாரத்திலே நாம் தேவனுடைய ஆலயத்திலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டோம். இந்த நாளிலும் மீண்டும் இந்த வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த பூமி, இந்த பரிசுத்த தேவன் அவரிடத்திலே நாம் வரும் பொழுது பரிசுத்தமாய் கர்த்தரிடத்திலே வர வேண்டும். நம்முடைய பாதரட்சைகளாகிய நம்முடைய சுயத்தையும் நம்முடைய பாவத்தையும் நம்முடைய எல்லா அழுக்கானவைகளை கர்த்தர் தூரமாய் வைத்துவிட்டு நீ கர்த்தரிடத்திலே வரும் பொழுது பரிசுத்தமாய் வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது நான் எப்படி நான் கர்த்தரிடத்திலே பரிசுத்தமாய் ஜீவிப்பது? இந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு முதல் பாடம் நம்ம விசுவாசம் என்பதை நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். நான் தேவனிடத்திலே விசுவாசம் இல்லாமல் நான் கர்த்தரிடத்திலே வருவேன் என்று சொன்னால் அது என்ன ஆகாது? அது சரியான தேடுதலா இருக்காது. நான் தேவனை பிரியப்படுத்த முடியாதபடியான மனுஷனாய் இருப்பேன். விசுவாசம் இல்லாம தேவனை தேடணும்னா ஒரு நம்பிக்கை நான் இருப்போம். தேவட ஆலயத்துக்கு வரும் பொழுது நம்ப மாட்டோம், முக்காடு போட மாட்டோம். தேவட ஆலயத்துக்கு வரும் பொழுது நேரத்துக்கு வரமாட்டோம். தேவட ஆலயத்துல வரும் பொழுது பயபக்தியாக இருக்க மாட்டோம். தேவட ஆலயத்துக்கு வரும் பொழுது கர்த்தரை துதிக்க மாட்டோம். பாட்டு பாடலாம், பாட்டு பாட மாட்டோம். ஆராதிக்கலாம்னா ஆராதிக்க மாட்டோம். ஏன்? என்னோட விசுவாசம் குறைவுள்ளது. நான் தேவனை கனப்படுத்துகிற காரியத்துல குறைவுடையது என்றான ஒரு மனுஷனாய் நாம் காணப்படுவோம். அப்போ தேவனிடத்துல நாம் நிறைவு பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் முதலாவது என் தேவன் யார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். இந்த மகிமையுள்ள தேவனை நான் கனப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ எனக்கு இந்த கர்த்தர் மீது எத்தனை ஆழமான விசுவாசம் இருக்கிறது என்பதை நான் என்ன பண்ணணும்? உணர்ந்து இந்த விசுவாசத்திலே நிலைத்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படியாய் கடந்த வாரத்திலே தேவன் உங்கள் அநேகரிடத்திலே பேசினார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அடுத்ததாக ஒரு வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். நான் தேவனிடத்திலே பிரியமாய் இருப்பதற்கு எனக்கு வாழ்க்கையில நான் அடுத்தது என்ன செய்ய வேண்டும்? ஏசப்பாவிடத்துல, ஆண்டவரே, நான் இடத்துல ராஜ்யத்திலே நான் வருந்தடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒருத்தர் போய் கர்த்தரிடத்துல கேட்டான். அப்ப கர்த்தர் அநேக காரியங்கள் எடுத்து சொன்னான். நான் எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சுட்டேன் ஆண்டவரே. அப்புறம் கடைசியில ஒண்ணு சொன்னாரு. அவன் சொன்னான், அவன் அப்படியே யோசிச்சான், திரும்பி போயினே இருந்தான். அவனால அதை செய்ய முடியல. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் மேல விசுவாசம், முழுமையான விசுவாசம் இருந்தான். என் தேவனுக்காக நாம் எதையும் செய்ய துணிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
அவரிடத்துல என்ன சொன்னார் இயேசுப்பா? உடைய ஆசீர்வாதத்தை விட்டு என்ன பண்ணு? ஏழைகளுக்கு கொடு. உடைய ஆசீர்வாதத்தை விட்டு ஏழைகளுக்கு கொடுன்னு சொன்னாரு. யோசிச்சா, ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்துருவேன், அப்புறம் நான் என்ன பண்றது? அந்த இடத்துல அவருடைய விசுவாசம் பலகீனம் உள்ளதாக இருந்தது. ஹல்லேலூயா. என் தேவன் சொன்னாருன்னா நீ அதை செய்வேன்னு சொன்னா அதை ஆசீர்வதிக்கிறவர் தேவன். ஹல்லேலூயா. 5 அப்பம் 2 மீன ஆசீர்வதித்தாரு. அவர்கள் பிட்டு எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கொடுக்க அது வளர்ந்து கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. உடைய ஆசீர்வாதத்தை அவன் விட்டு கொடுத்திருப்பானே என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு குறைவற்றதான ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அவன் அந்த ஆசீர்வாதத்தை அவன் விட்டு ஏழைகளுக்கு கொடுத்திருப்பானே என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதம் குறைபடாத ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். ஆனால் அவனுடைய விசுவாசம், என் ஆசைகளை எல்லாம் விட்டுட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்னு நினைச்சான். என் தேவன் குறை உள்ளவர் அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 5 அப்பம் 2 மீனை 5000 பேர்களுக்கு மேலானவர்களுக்கு உதவி செய்தவர் இதையும் ஆசீர்வதிப்பார். இந்த ஒரு காரியத்திலே அவன் விசுவாசம் குறைவுள்ளதாக இருந்தது. இந்த ஒரு காரியத்திலே அவன் விசுவாசம் குறைவுள்ளதாக இருந்தது. நம்ம எந்த காரியத்திலும் விசுவாசத்துல குறைவு இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் 1 ரூபாய் கொடுத்தனா அத 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எவ்வளவுக்கு? 1 ரூபாய்க்கு 1000 மடங்குனா நான் 100 ரூபாய்க்கு போட்டனா 100 ரூபாய் கொடுத்தனா அது தேவன் 1 லட்சம் ரூபாயாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. 100 100 1000 வந்து எவ்வளவு? 100 × 1000 1 லட்சம் ரூபாய். அப்ப நான் 100 ரூபாய் கொடுத்தனா 1 லட்சம் ரூபாய் காசு கொடுப்பார். எந்த அளவு நம்முடைய விசுவாசம் இருக்குதோ அந்த அளவு தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்ம ஒரு டம்ளர்ல எடுத்துட்டு போனோம்னா அந்த டம்ளர் அளவுலாம் என்ன பண்ண முடியும்? வாங்கிட்டு வர முடியும். நம்ம பெரிய பாத்திரம் எடுத்துட்டு போனோம்னா பெரிய பாத்திரம் ஃபுல்லா எடுக்கலாம். அப்போ உங்களுடைய விசுவாசம் எந்த அளவின்படி இருக்கிறதோ அந்த அளவின்படி அது அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இதற்கு மிக முக்கியமான காரியம் உங்களுடைய விசுவாசம் எதிலும் நீங்க கர்த்தர் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தை மறந்துட கூடாது. ஹல்லேலூயா. நீங்க கர்த்தர் மீது விசுவாசத்தை வைத்திருக்கிறீர்கள். இந்த ஊழியக்காரன் மீதோ இந்த சபையின் மீதோ இல்ல இந்த விசுவாசிகள் மீதோ அல்ல, ஒரு மனுஷன் மீது அல்ல. ஒரு மனுஷனுக்கு நீங்க நன்மை செய்வது கூட நீங்கள் கர்த்தருக்காகவே நன்மை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு நன்மை செய்வது கர்த்தருக்காகவே நீங்க நன்மை செய்கிறவர்களா இருக்கணும். நீங்க அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துக்குள்ளே வந்து நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் உங்களோட நன்மைகளும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? நம்முடைய விசுவாசம் பலனுள்ளதாக இருக்கணும். எந்த இடத்திலும் விசுவாசத்திலே குறைவுபடக்கூடாது. எந்த இடத்திலும் விசுவாசத்துல குறைவுபடக்கூடாது. ஐயோ, ஒரு வியாதி வந்துடுச்சு, நான் அப்படி செத்து போடுவேனா? இந்த வியாதியோட நான் செத்து போடுவேனா? அநேகருடைய விசுவாசம் அப்படிதான். அநேகருடைய விசுவாசம் வியாதி வந்துருச்சு, முடிஞ்சிச்சா வாழ்க்கை. ஏன் பதறீங்க? ஏன் பதறீங்க? உங்களோடு இருப்பவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர். ஹல்லேலூயா. ஒரு வியாதியையும் கர்த்தர் சுகப்படுத்துவார். எந்த வியாதியையும் அவரால் மாற்ற முடியும். மரித்து போனாலும் உயிரோடு எழுப்புவார். பாயப்பா. ஹல்லேலூயா. செத்து போனவனையும் எழுப்புகிறவர் நம்முடைய தேவன். அப்படிப்பட்ட தேவனை நீங்க ஆராதிக்கிறீர்கள் என்பது எந்த நாளிலும் மறந்து போயிடாதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசத்தில் ஆலோசனையில நாம் நடக்கக்கூடாது
குறித்து இந்த நாளிலே நாம பார்க்க போகிறோம். நம் தேவனுடைய பிள்ளைகளாகி நம் தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும்னா முதலாவது காரியம் நம்ம விசுவாசம், இரண்டாவது காரியம் நம்முடைய வாழ்க்கையில துன்மார்க்கருடைய ஆலோசனைகளில் நாம் நடக்கக்கூடாது. எடுத்துக்கொள்வோமா? சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். ஹல்லேலூயா. இங்க தேவனுடைய வார்த்தைகளை பார்க்கிறோம். யார் எங்கே கவனம் செலுத்தவனா இங்க மட்டும் பாருங்க. இங்க தேவனுடைய வார்த்தைகளை பார்க்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழிகளிலே நில்லாமலும், உட்காராமலும். இங்க 3 விதமான காரியத்தை நாம பார்க்கிறோம். நம்முடைய ஆலோசனைகள் யாருடையதாய் இருக்கிறது? நம்முடைய ஆலோசனைகள் யாருடையதாய் இருக்கிறது? நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நம் தேவனுடைய சத்தியத்தின்படியாக தேவனுக்குள்ளான மனுஷர்களாய் வாழுகிற நாம் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஐக்கியத்திலே வாழ வேண்டும். அல்லேலூயா. நம் முதலாவது காரியம் தேவனுடைய ஐக்கியம். தேவனுடைய ஐக்கியம், பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். இந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்துல இருக்கிற நாம் இந்த பரிசுத்தவான்களுக்குள்ளாய் மனுஷர்களோடு போய் கலந்து பேசி நாம் சத்தியத்தின்படி வாழ்வதற்கு, நடப்பதற்கு, ஆலோசனைகளை கேட்பதற்கு யாரோட இருக்கணும்? தேவனுடைய பிள்ளைகள் ஆலோசனைகளை கேட்கணும். நம்ம யாருடைய ஆலோசனைகளை கேட்கிறவர்களாக இருக்கிறோம்? நாம் யாருடைய ஆலோசனைகளை கேட்கிறோம்? துன்மார்க்கர்கள் என்று சொன்னால் யார் அவர்கள்? துன்மார்க்கர்கள் தேவனை அறியாதவர்கள். அப்போ தேவனை அறியாதவர்கள் எல்லாருமே துன்மார்க்கர்கள். அவர்கள் தேவனை அறிந்திருக்கல. அவர்களுடைய ஆலோசனைகளை கேட்போம் என்று சொன்னால் அவர்கள் நம்மளை எங்க நடத்துவாங்க? எங்க நடத்துவாங்க? தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வசனத்தின்படி பேசுவார்கள். அவர்கள் தேவனை அறியாதவர்கள். அவர்கள் சுயத்தின்படி பேசுவார்கள், உலகத்தின்படி பேசுவார்கள், உலகத்தின் நியாயங்களை பேசுவார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் சத்திய வசனத்தின்படியாய் பேசுவார்கள். அல்லேலூயா. இந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆலோசனைகளை நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களை அவருடைய நீதியின் பாதைகளிலே நடத்துவார். தேவ ஆலோசனைகளை கேட்டு நடப்பீர்கள் என்று சொன்னால் நம்ம எந்த நாளிலும் நாம் தலை கவுரவே கவுராது. எந்த நாளிலும் நாம் முகங்கள் வெட்கப்படுவதில்லை. அல்லேலூயா. நாளிலும் நாம் யாருடைய ஆலோசனைகளை கேட்கிறவர்களாக இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தேவ ஆலோசனைகளை கேட்டு நடக்க வேண்டும். அல்லேலூயா. தேவ ஆலோசனைகளை கேட்டு நடக்க வேண்டும். துன்மார்க்கர்களோடு சேர்ந்து ஐக்கியம், துன்மார்க்கர்களோடு அன்பு, துன்மார்க்கர்களோடு நேரத்தை செலவழிப்பது, துன்மார்க்கர்களோடு நீங்கள் இப்படி செலவழிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்க கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க முடியாது. அல்லேலூயா. இப்படி இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாது. இப்படி இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்க தேவனை பிரியப்படுத்த முடியாது. நீங்க இந்த உலகத்தை தான் நீங்க பிரியப்படுத்துவீங்க. அவர்கள் சொன்னதை நீங்க கேட்டுருப்பீங்க. ஃப்ரெண்ட் வந்துருக்கிறான், எவ்வளோ காலம் கழிச்சு ஃபாரின்ல இருந்து வந்துருக்கிறான். ஃப்ரெண்டு எங்க இருந்து வந்துருக்கிறான்? ஃபாரின்ல இருந்து வந்துருக்கிறான். அவன் ஃபாரின்ல இருந்து சரக்கு வாங்கிட்டு வந்துருக்கிறான். நான் ஃபாரின் சரக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல மீட்டிங், கெட் டுகெதர், 5 ஸ்டார் ஹோட்டல்ல கெட் டுகெதர் வந்து நீங்க ஒரு பெரிய பார்ட்டி இருக்கு. யாரவன்? துன்மார்க்கன். நீங்க இந்த துன்மார்க்கருடைய ஆலோசனைகளை கேட்பீங்கன்னா நீங்களும் போய் என்ன பண்ணுவீங்க? தேவனுக்கு பிரியமில்லாத அசுத்தத்திலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள்.
அப்பொழுது நீங்கள் தீட்டுப்படுகிறீர்கள், நீங்க தேவனிடத்திலே கிட்டி சேர முடியாது. அல்லேலூயா. பிள்ளையே, நம்முடைய ஆலோசனைகள் தேவனுக்கான ஆலோசனைகளாக இருக்கணும். கர்த்தருக்குள்ளான ஆலோசனைகளாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளோடு ஐக்கியம் நம்மளுக்கு இருக்க வேண்டும். எந்த நாளிலும் துன்மார்க்கர்கள் ஆலோசனை நமக்கு இருக்கக்கூடாது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லாரும் கைகளை தூக்கி சொல்லுங்களேன். ஆமென். நான் ஒரு சிலரை நான் பர்டிகுலரா நான் பார்த்தேன். கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களோட வயதுகளை கடந்து நான் வந்திருக்கிறேன். எனக்கு அநேக நண்பர்கள் உண்டு. இன்னைக்கு எனக்கு அநேக நண்பர்கள் இருக்கிறாங்க. நான் கட்டடத்துல வந்த பிறகு நான் ஒவ்வொருவரையும் நான் எப்படி விட போவேன், இவன் இல்லாம நான் எப்படி வாழ்வேன்ன்றது போலதான் நான் நினைச்சிருந்தேன். அந்த அளவு நட்பு ஐக்கியம். என் ஃப்ரெண்டை பார்த்தவா நான் எப்படி வாழ முடியும்? ஐயோ, இவன் என்னோட நெருங்கின நண்பனாச்சு. நான் இவனோட எப்படி பழகுறேன், இவனை விட்டு நான் எப்படி நான் பிரிச்சு வாழ முடியும்? நான் கட்டடத்துல வந்துட்டேனா, உடலாம் போக முடியாதே, இவனுடைய நட்பு எனக்கு வராதே, இவனை விட்டு நான் பிரிச்சுடுவேன்னு சொல்லி மிகவும் வேதனைகளோடு கஷ்டத்தோடு நான் காணப்பட்டேன். நான் தேவன் சொன்னாரு, அவருடைய ஆலோசனைகளை கேட்க, அவருடைய வழிகளில் நடக்க, துன்மார்க்கர்கள் ஆலோசனைகளை விட்டு தேவன் விலகி அவர் என்னை மீட்டெடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நண்பர்களுடைய ஐக்கியம் உங்களுக்கு வேண்டாம். தேவனிடத்துல நீங்க வர முடியாது. நீங்க கர்த்தருடைய ஆலயத்துல வாழ்க்கை பிள்ளைகள் வந்திருக்கீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேக தேவனுடைய பிள்ளைகள் அநேக வாரங்களாக தொடர்ந்து கர்த்தரிடத்துல வர முடியல. காரணம் தெரியுமா? காரணம் அவர்கள் துன்மார்க்கர்களுடைய ஆலோசனையிலே கடந்து போனதுனால அவர்கள் தேவனிடத்திலே வர முடியல. நீங்க தேவனுடைய ஆலயத்துக்கு வருதல ஒரு நாளும் குறைவிடக்கூடாது. ஒரு நாள் ஒரு சண்டை கூட மிஸ் ஆகிடக்கூடாது. தேவன் 7 நாளை படைத்தார். 6 நாள் படைக்கல, 7 நாள் படைத்தார். 6 நாள் எல்லாத்தையும் முடிச்சுட்டாரு. 7ஆம் நாள் அதை பரிசுத்த நாளாய் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. நம்முடைய நாட்களை 6 நாட்கள் இந்த உலகத்துக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, எல்லாருக்காக நீங்க யூஸ் பண்ணிடுறீங்க. இந்த 7ஆம் நாளை நீங்க பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர வேண்டிய நாள். ஹல்லேலூயா. ஆனால் பரிசுத்த ஆலயத்துக்கு வர வேண்டிய நாளில் நீங்க சுயத்தின் காரியத்தினால நீங்க நண்பர்களுக்காக, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்காக, உங்களோட குடும்பத்திற்காக, உங்களோட வீட்டுக்காக, அப்பாயின்மெண்ட்டுக்காக இப்படி நீங்க செலவழிப்பீங்கன்னு சொன்னால் அது தேவ ஆலோசனை அல்ல, அது துன்மார்க்கருடைய ஆலோசனை. ஹல்லேலூயா. நீங்க துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடக்கக்கூடாது என்பதை தேவன் மிகவும் அழகாக தெளிவாய் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடக்காதீங்க. 2வது காரியமாய் சொல்லுகிற வசனம் அது காரணமா ஆவியுடைய வழியிலே ஆவியுடைய வழியில் இல்லாமலும் ஆவியுடைய வழியிலே நில்லாமல் நிறுத்திக்கோங்க. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். ஆவியுடைய வழியிலே நம்ம என்ன பண்ணக்கூடாது? நிக்க கூடாது. இப்ப நான் என் நண்பர்களை விட்டு வெளியே வந்தாச்சா, அவங்க போய் நிக்கிற இடத்துல நானும் போய் நின்னா என்ன பண்ணுவோம்? பிசாசு என்ன பண்ணுவான்? நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் தான் ஃபாரின்ல வந்திருக்கிறான், ஃபாரின் சரகத்துக்கு வந்திருக்கிறான். பிரதர் ராணி சொன்னா, வாடா டே நீ ஒண்ணுங்கடா சும்மா வாடான்னு வாங்க. நீங்க போய் உட்காருவீங்க. உட்கார்ந்தா ஒரு கட்டி கூட தான் சொல்லுவோம். வேணாண்டா சும்மா மோதாவது பாரு, எவ்வளவு வாசகமா இருக்கு பாரு. டெம்ப் பண்ணுவான் பிசாசு, உங்களை டெம்ப் பண்ணுவான். ஏன்? அந்த வழியில வந்திருக்கிறது நமக்கு தெரியும். அந்த வந்திருக்கும் இதை தாண்டி இது பாவம் சொல்லி உதறி எறிஞ்சு வந்துருக்கிறோம். ஆனா பிசாசு என்ன பண்ணுவான்? அதெல்லாம் காமிச்சு அழகாக இருக்குது பாத்தியா, ஒரே ஒரு தடவை சும்மா ஸ்மெல் பண்ணி பாரு. நீ வேண்டாம், நீ சாப்பிடாம வேணாம், என்ன பண்ண மோந்து பாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கூட வந்தா அவன் குடிச்சிட்டு வருவான். கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லுவான், ஒரே ஒரு கட்டிங் போடு, கட்டி போடு அப்படின்வான். அப்போ அவன் என்ன பண்ணுவான்? கூட இருக்கிறவன் மனசுனாவும்
இங்கதான் பிரஷர் பிபி லேப்டாப் ஒரு டெம்ப்டேஷன் உண்டாகும், ஒரு ஆசை உண்டாகும். இப்படி போலாமா அப்படி போலாமா, சரி ஏசப்பா கிட்ட என்ன பண்ணலாம், ஒரு நாள் மன்னிப்பு கேட்டுக்கலாமே. இருதயத்துல பிசாசு பேச ஆரம்பிச்சிருவோம். ஒரு வாரத்துல நீ பக்கத்துல மன்னிப்பு கேட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஏது வந்தது, இந்த டெம்ப்டேஷனுக்குள்ள போனதுனாலதான். அந்த பாவிகளுடைய வழியில என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது, நம்ம பாவியோட வழியில நிக்க கூடாது. அப்ப உட்காரலாமா, நிக்கவே கூடாதுன்னா உட்காரவும் கூடாது. அப்ப நீ என்ன பண்ணணும், பார்த்தோன்னே ஹாய் ஃப்ரெண்ட் ஹவ் ஆர் யூ, நான் வருகிறேன், உன்னை பிறகு நான் பார்க்கிறேன் சொல்லிட்டு கடந்து போயிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அந்த பாவியை கூட்டிட்டு வர வேண்டி சேர்க்க வேண்டிய இடம் பரிசுத்த தேவனுடைய ஆலயம். நீங்க இங்க கூட்டிட்டு வந்து தேவனுக்கான வார்த்தைகளை அவனோடு பேச ஆரம்பிங்க. அவனையும் பரிசுத்த பாதைகளிலே நீங்க நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க தேவனுடைய பிள்ளைங்க, எந்த நாளிலும் துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடக்க கூடாது, பாவ வழியில நிக்க கூடாது. மூன்றாவது காரியம், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்கார கூடாது. நீங்கெல்லாம் பரியாசக்காரர்கள் இருப்பாங்க. பரியாசக்காரர்கள் என்ன, பரியாசக்காரர்கள் கேலி கிண்டல் சிரிப்பு, இப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே கெட் டுகெதரா உட்கார்ந்து இருப்பாங்க. நான் அடிக்கடி பார்க்குற ஒரு இடம், நம்ம நாய் சிஸ்டருடைய வீட்டு கார்னர். ஹல்லேலூயா. இந்த நாய் சிஸ்டருடைய வீட்டு கார்னர்ல அங்க அநேகர் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, வாலிபர்கள் ஒரு கூட்டமா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. எப்பவுமே அங்க பாத்தீங்கன்னா அவங்க முகத்துல சிரிப்பு இருந்துன்னே இருக்கும். கச்சல வந்தா கூட அவங்க முகத்துல பண்ண முடியாது, சிரிப்பு பார்க்கவே முடியாது. ஆனா அந்த இடத்துல பார்த்தாங்கன்னா அவங்க ஒரு 4 பேர் தான் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு பெரிய பிரகாசம் இருக்கும், ஒரு பெரிய பல்பு எரியும், சிரிப்பு எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைங்க, நீங்க அவர் பரியாசக்காரர் இடத்துல உட்காரக்கூடாது. ஹல்லேலூயா. மன மகிழ்ச்சியோடு நீங்க தேவனை தேட வேண்டியவங்க, பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தேட வேண்டியவங்க. நீங்க அநேகர் கர்த்தருக்குள்ள வர முடியாம 2-3 வாரம் தள்ளி போய் 4வது வாரத்துல வந்துருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வாரமும் நீங்க தேவனுக்கிட்டத்துல வர்றதுல குறைபட்டிருக்க கூடாது. இனிமேல் நான் குறையில்லாமல் தேவனை தேடுவேன், ஒரு வாரம் கூட லீவ் போட மாட்டேன்னு நீங்க நாளில கர்த்தருக்கு ஒரு உடன்படிக்கை செய்யலாமா? ஹல்லேலூயா. ஒரு உடன்படிக்கை செய்யலாமா? இந்த நாளில இருந்து நான் ஒரு நாளும் நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு லீவ் போட மாட்டேன்னு சொல்றவங்க கைகளை தூக்கி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? எல்லா கைகளும் ஆமென். ஹல்லேலூயா. நீங்க லீவ் போடாம கர்த்தரை தேடி பாருங்க, உங்க வாழ்க்கையில மிகுந்த ஆசீர்வாதங்கள் உண்டாகும். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில மிகுந்த ஆசீர்வாதங்கள் உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆகையினாலே நான் தேவனை பிரியப்படுத்துகிற காரியத்துல நான் முதன்மையானவனாய் இருப்பதற்கு நான் துன்மார்க்கருடைய ஆலோசனைகளிலே நடக்கக்கூடாது. ஹல்லேலூயா. துன்மார்க்கர்களுடைய ஆலோசனையிலே நான் கேட்டு நடக்கக்கூடாது. எடுத்துக்கொள்வோம் எரேமியா 17ஆம் அதிகாரம் 8வது வசனம். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் வெட்கப்படுவார்களாக. எரேமியா அவன் தண்ணீரண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருப்பதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பார். ஹல்லேலூயா. யார் தெரியுமா?
இவன் யாரு? இவன் துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடவாமலும். இப்ப படிங்க சங்கீதம் 1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆசீர்வாதங்கள், நிறைவு, சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியம், பலன் எல்லாம் உண்டாகணும்னா நான் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நான் துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடக்கக்கூடாது. பாவியுடைய வழியிலே நிற்கக்கூடாது. பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல நான் உட்காரவும் கூடாது. அப்படி இருப்பேன்னா தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, என்ன பண்ணுவோம்னா நீர்க்கால்களின் ஓரமாய் என்ன கண்டு வர்றான். இப்படி துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்கல, பாவியுடைய வழியிலே நிற்கல, பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காரல. இந்த மனுஷனை தேவன் கொண்டு போய் அவனை நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்படுகிறார். ஹல்லேலூயா. நீர்க்கால்கள் என்ன? தேவன் ஆசீர்வாதம். இது தேவனுடைய ஆசீர்வாதத்தின் ஓரங்களாய் தேவன் உங்களை நாட்டி, இந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு எப்பொழுதும் இளையுதிராக இருக்கிற மரத்தை போல தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இங்கே வசனம் சொல்லுகிறது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து, தன் காலத்தில் கனியை தந்து. அப்படின்னா நம்ம கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய வழிகளே நாம் நடப்போம் என்று சொன்னால் அவர் நம்முடைய வாழ்க்கையில காலத்திலே தன் கனியை தருவதற்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்து கொடுத்துடுவார். ஹல்லேலூயா. அப்படின்னா நான் காலத்துல தன் கனியை தராத மனுஷனாய் இருக்கிறேன், எனக்கு திருமணம் ஆகல, என் வாழ்க்கையில திருமணம் ஆகி இத்தனை வருஷம் குழந்தை இல்லை, ஏதோ ஒரு குறை என்னிடத்திலே உண்டு, ஏதோ ஒரு குறை என்னிடத்திலே உண்டு. நான் இந்த வசனத்திலே நான் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறவனாக இருப்பேன். என் தேவனுடைய வார்த்தை எந்த நாளிலும் பொய் குறையாதது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை பொய் சொல்லாது. இதுல இருக்க ஏதாவது ஒரு வார்த்தை பொய் சொல்லிருக்கா? வார்த்தை வேதத்தை 25,000 முறை சோதித்து பார்த்தார்களா, ஒரு நாளும் ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. உலக அறிஞர்கள், ஞானிகள் இந்த வேதத்தை இன்னும் ஆராய்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஒரு பிள்ளையும் காண முடியவில்லை. கர்த்தர் இந்த வசனங்களை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளை எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி என் தேவனுடைய ஆலோசனையின் வார்த்தைகள் இந்த வேதத்திலே நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தின் ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு நடப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை காலத்தில் தன் கனியை தருவதற்கானவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அப்ப எல்லாவற்றையும் செய்து முடிப்பார்னா என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. 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 இளையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. இளையுதிராதிருக்கிற மரம் அவருடைய வாழ்க்கையில அவருடைய பிள்ளைகள் எந்த நாளிலும் அவர்களுக்கு தீங்கு ஏற்படாது. ஹல்லேலூயா. அவர்கள் வாழ்க்கையில தீங்கு ஏற்படாது. ஒருவருடைய வாழ்க்கையிலும் தீங்கு ஏற்படாது. அவருடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? தன் காலத்திலே தன் கனியை தந்து அவர்கள் இளையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பார்கள். அவர்கள் செய்வதெல்லாம் அவங்க என்ன எடுத்தாலும் அதுல தேவனுடைய ஆசீர்வாதத்தை காண்பார். யார் இவங்க? யார் இவங்க? நம்ம கேட்டோம், அவர்கள் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாதவர்கள். அப்போ எங்க அம்மா எங்க அப்பா கர்த்தருக்குள்ளே உங்க தாயின் தகப்பனையும் என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும்னு வசனம் சொல்றது. உங்க அப்பாவோ அம்மாவோ
அவர்கள் தேவனை அறியாதவர்களாய் இருந்தார்கள்னா நீங்க கர்த்தருக்குள்ளே நீங்க கீழ்ப்படியணுமே ஒழிய நீங்க என்ன பண்ணக்கூடாது, அவருடைய சொல்களை தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை செய்ய அவர்கள் உங்களுக்கு சொல்லும் பொழுது வசனத்தின் படியாக நீங்க நடக்க அவர்களுக்கு நீங்க சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே நல்ல வாழ்க்கை காணப்படும். நான் தேவனோட வாக்கியம் கொண்டு இருக்க வேண்டும் சொன்னான். நான் கர்த்தரை பிரியப்படுத்துவனாய் வாழ வேண்டும்னு சொன்னான். முதலாவது எனக்கு தேவை விசுவாசம். ஹல்லேலூயா. இரண்டாவது எனக்கு தேவை ஆலோசனை, தேவ ஆலோசனைகள் எனக்கு வேண்டும். பரிசுத்தவான்களுடைய ஆலோசனைகளை நாம் கேட்க வேண்டும். இன்னைக்கும் நம்மளோட வீட்டுக்கு பொண்ணு பார்க்கணும், நம்மளோட வீட்டுக்கு ஏதோ ஒரு காரியம் நன்மை செய்யணும் என்று சொன்னா நீங்க யாரோட ஆலோசனைகளை கேட்கிறவரா இருக்கீங்க? என் மகனுக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும், என் மகளுக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும், என் வீட்டுக்கு இந்த காரியத்தை செய்ய வேண்டும், இந்த காரியங்களை நான் மாற்ற செய்ய வேண்டும் அப்படின்னா நீங்க யாரோட ஆலோசனைகளை கேட்கணும்னா முதலாவது காரியம் தேவ ஆலோசனைகளை கேட்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது அநேகருக்கு உங்களுக்கு குத்துறது போலதான் இருக்கும். எனக்கு வேற வழி கிடையாது, தேவ வசனம் சொல்லுவதை நான் போதித்துதான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க தேவனுடைய ஆலோசனைகளை கேளுங்க, துன்மார்களுடைய ஆலோசனைகளை கேளாதீங்க. நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க, அப்பொழுது நீங்கள் செழிப்பாக இருப்பீங்க. நீங்க செய்வது எல்லாம் இயேசு கிறிஸ்துவினால் ஆசீர்வதிக்கப்பட்டு நீங்கள் உயர்வுகளையும் ஆசீர்வாதங்களையும் காண்பீர்கள் என்று சொல்லுவார். எரேமியா நம்ம பார்க்கிறோம். 17:8 படிக்க மாட்டோம். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தில் அநேக பயங்கரமான காரியங்கள் நடக்கும். அநேகர் ஆக்சிடென்ட், அநேகருக்கு வியாதி, அநேகருக்கு பிரச்சனை, அநேகர்களுக்கு துன்பம். ஆனா என் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் உங்களை எந்த தீங்குக்கும் அவர் விடவே மாட்டாராம். யாருக்கு? துன்மார்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நடப்பாதவர்களுக்கு தேவன் இப்படியாய் ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்வார். ஹல்லேலூயா. வெயில் அடிக்கும், ஆனாலும் இந்த இலையில ஒரு இலையும் என்ன பண்றதில்லை, உதறதில்லை, பழுப்பு நிறம் மாறதில்லை, எல்லாம் செழிப்பா இருக்கும்னு சொல்லுறாரு. ஹல்லேலூயா. மழையே இல்லை, ஒரு செழிப்பும் இல்லை, ஆனாலும் இதற்கு ஒரு தீங்கும் வராது என்று கர்த்தர் சொல்லுவார். இவருடைய கர்த்தர் அப்படியாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னா நீங்களும் நானும் தேவனுடைய ஆலோசனைகளை கேட்கிறவர்களாகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலோசனைகள் கேட்கிறபடி நடக்கும் என்னா தேவன் உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாமல் பார்த்துக் கொள்ள வல்லவராயிருக்கிறார். இப்படி 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை சீக்கிரமாய் வாசிக்கலாமா? நாம் ஏன் தேவனிடத்துல இப்படியான காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். படிக்குமா? எபிரேயர் 12. யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தமானவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஆமென். ஹல்லேலூயா. இங்கே எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல வசனம் சொல்லுகிறது, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். இரண்டு காரியம் இங்கே முன்னெடுத்து சொல்லப்படுகிறது. யாவரிடம் சமாதானமாய் இருக்க வேண்டும். முதலாவது காரியம்
தேவனுடைய பிள்ளைங்க நம் துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடக்கிறது இல்ல, நம் பாவனுடைய வழியிலே நிற்கிறது இல்ல, நம் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்கார்றது இல்ல. அப்போ என்னுடைய ஐக்கியம் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய சத்திய வசனம், தேவனுடைய ஆலோசனைகள் இதிலே நான் நடத்திருக்கிற பொழுது நான் எந்த நாளிலும் நான் எப்படி இருப்பேன்? யாவரோடும் என்ன பண்ணுவேன்? சமாதானமாய் இருப்பேன். ஹல்லேலூயா. ஏன் சமாதானமாய் இருப்பான் தெரியுமா? ஏன் சமாதானமாய் இருப்பான்? அவன் துன்மார்க்கருடைய ஆலோசனைகளை கேட்கல, அவன் தேவ ஆலோசனைகளை கேட்கிறான். என்ன தேவ ஆலோசனைகள்? தேவன் சொல்லுகிறார், எல்லாரோடும் அன்பாய் இருங்க, சமாதானமாய் இருங்கன்னு சொல்லுகிறார். அப்போ ஒருவர் பாவத்தை ஒருவர் மன்னியுங்கள் என்று சொல்லுகிறார். நான் என்ன பண்ணுவேன்? நான் தேவனுடைய ஆலோசனைகளை கேட்கிறவனா இருப்பேனா? நான் அனைவரோட சமாதானமானவனா இருப்பேன். ஹல்லேலூயா. ஐயோ, இவனை நான் எப்படி மன்னிக்க முடியும்? எவ்வளவு பெரிய பாவத்தை இவன் செஞ்சிட்டான், இவன் எவ்வளவு பெரிய அக்கிரமத்தை எனக்கு விரோதமாய் செஞ்சான் தெரியுமா? அவனை மட்டும் நான் மன்னிக்க மாட்டேன்னா கர்த்தர் உங்களையும் அப்படியாய் சொல்லுவாரு. இது கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை. ஹல்லேலூயா. இது தேவனுடைய சத்திய வேதத்தின் ஆலோசனை. இந்த வேதத்தின் ஆலோசனைகளை நீங்கள் கேட்டால் நீங்க தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பீங்க. நீங்க எல்லாரோடும் சமாதானமாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் சொல்லுகிறது, பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். நம்ம துன்மார்க்கருடைய ஆலோசனைகளை கேட்டோம்னா, அவனோட வழிகளை நின்னோம்னா, பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்கார்ந்தோம் என்றால் நம்ம என்ன பண்ண முடியாது? பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க நாட முடியாது. அப்போ என்னுடைய பரிசுத்தம் என்ன பண்ண முடியாது? காத்து கொள்ள முடியாது. என்னால பரிசுத்தமாய் வாழ்க்கையை காத்து கொள்ள முடியாது. நாம் ஆலோசனைகளையும் கீழ்ப்படிதலையும் யார் மேல வச்சிருக்கணும்? கர்த்தர் மீதும் அவரோட வசனத்தின் மீதும் அவரோட போதனைகள் மீதும் வைத்திருக்க வேண்டும். நீங்க போதிக்கிறவன், நீங்க ஊழியக்காரன் என்று நீங்க பார்க்க கூடாது. போதிக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகளையே தேவனோட ஊழியக்காரன் மூலமாய் பேசிக் கொண்டு வருகிறார். அப்ப இந்த தேவனுடைய ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு நீங்கள் எல்லாருடைய ஐக்கியமுடையவர்களாய் வாழ்வீங்கன்னா உங்களோட பரிசுத்தமும் காக்கப்படணும். நீங்க தேவனுக்கு உண்மையானவர்களாய் இருக்கணும். வசனம் அடுத்தது வார்த்தை சொல்லுது, படிக்குமா? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் சொல்றாரு, நீங்க பரிசுத்த புரட்சியுள்ளவர்களா இருப்பீங்கன்னா தேவனை தரிசிக்க முடியாது. அப்படின்னா நான் யாரு? நான் தேவனை தரிசிக்க முடியாதவனா இருப்பேனா? நான் யாரை தரிசிப்பவனா இருப்பேன்? யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களை மீட்டெடுத்ததை நோக்கம் வேறு. அவர் சும்மா சாதாரணமாக உங்களை மீட்டெடுக்கல. அவர் ரத்தத்தை சிந்தி பாட அனுபவித்து கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு நிர்வாணமாய் சிறுமையிலே தொங்கி அவர் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேகம் நம்ம மறந்து விடுகிறோம். நான் இயேசு கிறிஸ்துவிடத்துல நான் இந்த காரியத்தினால நான் வந்தேன், எனக்கு மீட்பு கிடைச்சிச்சு. மீட்பு கிடைச்சிச்சு அப்படின்னா அது என் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்காய் அவர் கேவலப்பட்டு சிலுவையிலே நிர்வாணமாய் தூங்கினதுனாலே. ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதுனாலே என் தேவன் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். சும்மா கர்த்தரிடத்துல வரல, நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளாய் உங்களை மீட்டெடுத்திருக்காருன்னா என் தேவனுடைய சித்தம் உண்டு. ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்த சித்தம் உண்டு. ஆகையினால கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்தணும். கர்த்தர் உங்களை பரிசுத்தத்திலே நிலைத்திருக்க வைக்க வேண்டும்னு சொன்னா, தேவன் உங்களை ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் உங்களை காத்திருக்க வேண்டும்னு சொன்னா, நீங்க தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலே நிலைத்திருக்கணும். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலே நிலைத்திருக்கணும். துன்மார்க்கருடைய ஆலோசனைகளை விட்டு விடணும். தேவனுடைய ஆலோசனைகளிலே கேட்க வேண்டும். பரியாசக்காரரிடத்திலே நீங்கள் உட்காரக்கூடாது. நீங்க தேவனை துதிக்கிற மனுஷர் இடத்துல உட்கார்ந்து தேவனை துதித்துக் கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா.
இதுபட்ட காரியத்திலே நீங்கள் உங்களுடைய கவனத்தை செலுத்துவீர்கள் என்று சொன்னார், தேவன் உங்களை அவருடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டு அவருடைய கிரியைகள் உங்களிலே காணப்படும்படியாய் அவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை எப்படியெல்லாம் நான் பிரியப்படுத்த முடியும் என்பதற்கான இரண்டாவது காரியத்தை நாம் பார்த்தோம். நாம் அநேக காரியங்கள் கர்த்தருக்காக உதரை எறிந்துவிட்டு தேவனிடத்தில் வர வேண்டியவர்கள், உதரை எறிந்துவிட்டு தேவனிடத்தில் வர வேண்டியவர்கள். அப்போ நீங்க தேவனை பிரியப்படுத்துவதற்கான காரியத்தை நீங்கள் சிந்திப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களை நித்தம் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எப்படி பிரியப்படுத்தணும்னு நீ எப்படி நினைக்கலாம்? ஒரு புருஷன் தன் மனைவியை நேசிப்பது போல, ஒரு மனைவி தன் புருஷனை நேசிப்பது போல அல்ல, அதற்கு மேலான நேசமும் பாசமும் உண்டு. ஹல்லேலூயா. நம்மளுக்கும் தேவனுக்குள்ள ஐக்கியம் புருஷன் மனைவிக்கும் மேலான உறவும் ஐக்கியமும் கொண்டு இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த ஐக்கியத்தில் நீங்கள் கொண்டிருக்கணும்னா நீங்க கர்த்தரை பிரியப்படுத்துவது எப்படி என்பதை யோசித்து நீங்க எப்படிலாம் நீங்க தேவனை பிரியப்படுத்தணும், வேதத்தின் ஆலோசனைகளின் படி. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஐயா நான் தினந்தோறும் காலையில எழுந்திச்சதும் ஏசப்பா படத்தை தொட்டு அப்படி நான் கும்பிட்டுருவேன். நான் ஏசப்பா படத்தை முன்னாடி போய் வாழைப்பழம்லாம் வாங்கி வச்சிருவேன், எல்லா பழத்தையும் வாங்கி வச்சிருவேன், டெய்லி ஊதுபத்தி கொடுத்து வச்சிருவேன். இது யார் தேவனிடத்துல கேட்கிறாரு? அவர் சொல்லுவது வேறு காரியம். நீ பரிசுத்தமுள்ளவனாய் வாழணும். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலோசனைகளை கர்த்தருக்கு நீ கேட்டு அதன்படி நடக்கணும். அப்படி நடப்போம் என்று சொன்னால் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய ஆசீர்வாதங்களில் நிறைவுகளில் நீங்கள் காணப்படுகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த நாளிலும் என் தேவனை எப்படி பிரியப்படுத்தணும் ஒவ்வொரு நாளும் யோசியுங்க. இது என் தேவனுக்கு பிரியமா? இப்படி செஞ்சா என் கர்த்தர் மகிமைப்படுவாரா? இதை செஞ்சா கர்த்தர் மகிமைப்படுவாரா? இந்த ஒரே ஒரு காரியம் அநேக காரியத்துக்குள்ளானது. இது நேரம் பத்தாததுனால நான் குறைத்து முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க தேவனை எப்படி பிரியப்படுத்த வேணும்னு நினைங்க. எப்படியெல்லாம் நீங்க தேவனுடைய ஆலோசனைகளை கேட்டு கர்த்தருடைய சத்தியத்தின்படி நடக்க உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னா நீங்க கர்த்தரை பிரியப்படுத்துவீங்க. கர்த்தர் உங்களை பிரியமுடையவராக இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் கண்டனை மூடலாமா? கர்த்தர் சொல்லுவார், ஏசப்பா விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை பிரியப்படுத்த முடியாது என்று நாங்கள் பார்த்தோம். ஒரு மனுஷன் இரண்டாவது காரியமாய் தேவனுடைய ஆலோசனைகளை கேட்டு நடக்க முடியலனா அவன் கர்த்தரை பிரியப்படுத்த முடியாது என்று நாங்கள் பார்க்கிறோம். இயேசு சுவாமி எங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவன் நீங்க ஆண்டவர். உங்களுடைய ஆலோசனைகளை நாங்கள் கேட்பது மாத்திரம் அல்லாமல் உங்களுடைய ஆலோசனையின்படி நடப்பதற்கு என் தேவனே எங்களுக்கு உதவி செய்யுங்க. என் தேவனே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் நாங்கள் தேவனுக்கு பிரியமற்ற மனுஷர்களாய் நாங்கள் காணப்படக்கூடாது, நாங்கள் வாழக்கூடாது. இயேசுப்பா நாங்கள் உம்மை பிரியப்படுத்துகிறவர்களாய் இருக்கணும். ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் தேவனை துதித்துக் கொண்டே ஒவ்வொரு நிமிடமும் என் தேவனுடைய ஆலோசனையின்படியாய் நடக்கணும். உங்களுடைய வார்த்தைகளை எல்லாம் தியானிக்கிறவர்களான மனுஷர்கள் என் தேவனே எங்களுக்கு உதவி செய்யணும். இவ்வளவு நேரமாக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க உதவி செய்த தேவாதி தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்களை வச்சார். குழந்தைகளை ஆசீர்வாதத்தில் பாதையினார் பிரியமான வாழ்க்கை வாழ உதவி செய்யும். இயேசு நாமத்தில் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அன்பும் சமாதானமும் நாளிலே கேட்கப்பட்டதால் தேவனுடைய வார்த்தையின்படியாய் தேவனை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மளை வாழ நம்மளுக்கு ஆலோசனைகளை